வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு. இறை தந்த தமிழ், இறையாய் வாழும் தமிழ். எம் உயிரினும் மேலான தமிழ் மொழியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழ் மொழி இலக்கியத்தின் நிலைக்களன், இசையின் இனிய ஊற்று, நாடகத்தின் நலம் கொழிக்கும் நன்மொழி என் தமிழ் மொழி. எம் எபினேசர் பள்ளியின் 2025-26 கல்வியாண்டின் தமிழ் இலக்கிய மன்ற விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் தமிழ் வணக்கம் கூறி வரவேற்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இத்தனை மாணவ செல்வங்களை எங்கள் பள்ளியில் தந்து அவைகளை போதிக்க இத்தனை ஆசிரியர்களையும் நீர் கொண்டு வந்து இந்த தமிழ் மொழியாம் தாய்மொழியை நாங்கள் உற்சாகத்தோடு தமிழ் பற்றோடு நாங்கள் வாசிக்கவும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளவும் இந்த நாளை எங்களுக்கு உண்டாக்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இந்த நல்ல விசேஷித்த ஆசிரியரை கொண்டு வந்திருக்கிறீர், பாடசாலை ஆசிரியரை கொண்டு வந்திருக்கிறீர், டெக்ஸ்ட் புக் சொசைட்டியிலிருந்து கொண்டு வந்த சிறப்பு
விருந்தினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தமிழ் பணி உயரற்றும், உடைய நாமம் உயரற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய காலை தமிழ் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்றும், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் பாரதிதாசனால் போற்றப்படும் தமிழை எம் மாணாக்கர் மனதில் ஓங்க செய்ய நடத்தப்படும் தமிழ் இலக்கிய மன்ற விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எம் இனிய அழைப்பினை பல்வேறு பணிகளுக்கிடையிலும் மறுக்காமல் மகிழ்வுடன் ஏற்று தமிழ் இலக்கிய மன்ற விழாவினை பொலிவூட்ட வருகை புரிந்துள்ளவர் நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆ. செந்தில்குமரன் ஐயா அவர்கள். தமிழ் வளர்ச்சி துறையிலும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்திலும் செவ்விலக்கிய நூல்கள் வெளியீட்டு பணியிலும் திறமுடன் செயலாற்றி தமிழ் அன்னைக்கு அழகூட்டும் எங்கள் சிறப்பு விருந்தினரான தங்களை வருக வருக என்று பெருமகிழ்வுடனும் நன்றி கலந்த வணக்கத்துடனும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முத்தமிழாய் வாழும் என் தமிழ் தாயையும் தமிழ் சுவை பருக வந்திருக்கும் உங்களையும் வரவேற்க, உணர்வையும் உள்ளத்தையும் தம் அசைவுகளோடு நளினம் கூட்டி வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளியின் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள். அழகின் குமிழாரும் பித்திகள் நாவில் முகிழாய் எழும்பி மகிழ் முதலாம் மொழியாய் இரவா புகழ் இரவா மொழியாய் இறையை அகழ் குரங்கின் அரங்காய் அகிலம் முழல புதுநர குழந்தையாய் தமிழில் சிறகாய் மனிதம் எழ அமிழ்த்தை உமிழும் தமிழ் பண்பாட்டு துகிலும் தமிழ் அன்பூற்று முகிலும் தமிழ் மனமாற்று மகிழும் தமிழ் மகளில்லா மொழி பகலில்லா வழியில் அகலொழியாய் மொழி இகலில்லா புகழில் அகவொழியாய் மொழி பிழையில்லா கலையில் தழழிசையாய் மொழி தமிழ் மொழி தமிழில் அமிழ்ந்த மொழி தமிழில் நெகிழ்ந்த மொழி தமிழில் திகழ்ந்த மொழி தமிழில் நிகழ்ந்த மொழி நகலில்லா மொழி இகலில்லா மொழி பிழையில்லா மொழி நம் தமிழ் மொழி.
தமிழென்றால் மூவகை என்று ஆண்டாண்டாய் அறிந்தோம் அன்று இது நாடகம் இசையும் சேர்ந்தால் மனம் கொள்ளை கொள்ளும் என்று காலங்கள் போகும்போது மொழி சேர்ந்து முன்னால் போனால் அழிவின்றி தொடரும் என்றும் அமுதாகி பொழியும் எங்கும் தமிழாய் ஒன்று வணிகத்தின் தமிழாய் ஒன்று இணையத்தின் மூலம் கொண்டு எரியும் தமிழோட பங்கு மொழியேற்றில் ஒன்னே வந்தோம் தட்டச்சல் தனியே நின்றோம் கணினிக்கும் பொருந்திக் கொண்டோம் கலைக்கேற்போம் கவனம் கொண்டோம் வாங்கி மாறிச் செல்வோம் வாங்கும் பேச்சே முன்னோக்கி சென்றேனோம் புது நுட்பம் என்றே எதுவும் கால் வைக்கும் முன்னே தமிழும் ஆயத்தம் கொள்ளும் அழகாய் ஆரைகள் அணியும் பெரிதாய் இங்கேயும் சோழி போக இன்னொருமை தமிழே வாவா வருங்கால பிள்ளைகள் வாழ்வு மனம் பொங்க உன்னைக்கும் மண்ணை நீயே அறிவாரில் முனையும் நீயே உன்னைக்கும் உன்னை நீயே மூப்பில்லா தமிழே பழங்கால பெருமை பேசி படிதாண்டா பண்ணும் பூசி சிறவிக்க பாப்பர் தமிழே நீ சீறி பாப்பா வெளியே வாய் சொல்லி வீரர் எல்லாம் படிகட்டப்படுவார் வீட்டில் சொல்லுக்குள் சிறந்தது என்றால் செயல் என்றே சொல் 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 செல்விடுவோம் எட்டு திக்கும் அயல்நாட்டு பல்கலை பக்கம் இரு கைகள் தமிழுக்கு அமைப்போம் ஊர் கூடி தேரை இழுப்போம் மொழி இல்லை என்றால் இங்கே இனமில்லை என்றே அறிவாய் வீட்டுக்குள் தமிழாவுமே பிறப்புக்குள் தமிழாவுமே எங்கும் வீர என்று தினந்தோறும் சொல்வோம் என்று மழையன்று யாரை கொண்டு உயர்வோமா உலகில் என்று அன்னைக்கும் அன்னை நீயே அடிவானில் உதயம் நீயே உன்னைக்கும் முன்னே நீயே மூப்பில்லா தமிழ் தாயே அன்னைக்கும் அன்னை நீயே அடிவானில் உதயம் நீயே உன்னைக்கும் முன்னே நீயே மூப்பில்லா தமிழ் தாயே மூப்பில்லா தமிழ் தமிழாய் மலர்ந்திருக்கும் எம் மாணவிகள் உங்கள் முன் தமிழாய் மலர்ந்திருக்கிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் உங்கள் முன். தா மீ இழ் வல்லினம் மெல்லினம் இடையினத்தை தன்னகத்தே கொண்ட தமிழை தன் அகத்தினால் உங்களுக்கு இதோ பரிசாக அளித்திருக்கிறார்கள் வரவேற்பு நடனம் மூலம். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவரின் குறள் அமுதத்தை மெய்ப்பிக்க எம் மழலை பிரிவு மாணவிகள் இதோ உங்கள் முன் தங்களுடைய திறமைகளை எடுத்து எம்ப வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆடிய உலக கற்க கசர கற்பவை கற்றபெண் ஏற்க அதற்கு தக அடக்கம் அமர்வல் உயிக்கும் அடங்காமை ஆறிரோல் உயிர்த்திடும் ஒருக்கம் இருப்பம் தரலாம் ஒருக்கம் உயிரினும் மாவப்படும் எண்ணன்பன் எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் நன்றி வணக்கம். அனைவருக்கும் என் பெயர் தர்வேன். நான் யூகேஜிபி வகுப்பில் படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாகவி பாரதியாராக பெண்ணுரிமை பற்றி பேச வந்திருக்கின்றேன். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்ட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமேல். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதின் துடை தெரிந்தால் ஆடவர் தீவிரம் அடங்கிரும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். இது என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எலிசாபெத். நான் யூகேஜி வகுப்பில் படிக்கிறேன். தமிழ் இலக்கிய மன்றக்கு வருகை தந்ததுள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். பெண்கள் புதுமை பெண்களடி பூமிக்கே கண்களடி என்று பெண்களை புகழ்ந்துள்ளார் பாரதியார்.
பூமிக்கு பெண்கள் கண்கள் மட்டுமல்ல, பூமிக்கு ஆதாரமே பெண்கள் தான். எனவே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக உரிமைகள் பெற்று மகிழுடன் வாழ வேண்டும். பெண்ணுரிமை என்பது உலக உருவதும் வாழ்கின்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகள். வாக்குரிமை, சொத்துரிமை, கல்வி உரிமை, ஊதிய உரிமை ஆகியனவே பெண்ணுரிமைகள். இந்த உரிமைகளை எல்லாம் எளிதாக பெற்றால் பெண்கள் மட்டுமல்ல, வீடும் நாடும் நன்றாக முன்னேறும், வளம் பெறும். பெண்மை வாழ்கி என்ற கூத்திருவோம், பெண்மை வெல்கி என்ற கூத்திருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனே தெரிகிறதா, நான் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நான் திருக்குறளை எழுதியுள்ளேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசத்தர கற்பவை கற்ற பின் இருக்க அதகும் தக. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறநறி செய்யாமை செய்யாமை நன்று. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி, வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குழல் செவிறு பேறு நீங்கி பிறத்தல் அரிது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஔவையார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பெண் கவிஞர். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்லொழுக்கத்தை சொல்லி தந்தவள். எனது படிப்புகள்: ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வெளி. வாழ்வில் முன்னேற அதிகாலையில் எழுந்திரு. அறிவை வளர்க்கும் பல நூல்களை படி. அறியாமை போக்கு. கல்வி என்பது பெரும் கடல், அதில் நீ நீந்தி சென்று உயர்ந்து காட்டு. கற்றது கைமணளவுக்கு சமம், கடுக்கானது உலகளவு. புகழுக்கு காரணமான நல்ல குணங்களை மறந்து விடாதே. உன்னையே நம்பியவர்களை காப்பாற்றிவார். பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே. செல்வம் கோரிந்தாலும் கல்வின் முதன்மை, அதில் தெரிந்துகொள். குழந்தை செல்வங்களே, நான் பாடங்களை எல்லாம் நன்கு படித்து வாழ்வின் சிறந்த விளங்க வேண்டும். சரியா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியாமுதே கண்ணம்மா பேசும் பொன் சித்திரமே. நான் பாரதியார். நான் எட்டயபுரத்தில் பிறந்தேன். அச்சமில்லை அச்சமில்லை ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடல்களை எழுதியுள்ளேன். என்னை மகாகவி என்று அழைக்கிறார்கள். என் பாடல் நான் தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளேன். என்னை மகாகவி என்று அழைக்கிறார்கள். என் பாடல்கள் மூலம் வீரத்தை மக்களுக்கு ஊட்டி உள்ளேன். நன்றி, வணக்கம். நான் நல்லவழியப்பா. நான் குழந்தைகளுக்கு நிறைய பாடலை பாடியுள்ளேன். அதிலிருந்து ஒரு பாடலை பாடப் போகிறேன். குதித்து குதித்தோடும் குதிரைதோ பாறை, அசல் அசல் செல்லும் யானையோ பாறை, பறந்து பறந்து போவும் பறந்ததோ பாறை, நகரு நகரு செல்லும் நத்தைதோ பாறை, தத்தி தத்தி போவும் தவளைதோ பாறை, துள்ளி துள்ளி நாமம் பள்ளி செல்வம் பாறை. நான் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி.
பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் இல்லாமல் உலகம் இயங்காது. ஆனால் பெண்ணின் உரிமை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது. இதை உணர்த்துவதே எங்கள் உரையின் நோக்கமாகும். இன்று நாங்கள் பேச போகும் தலைப்பு பெண் உரிமை. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் மருத்துவராக விரும்பினார். ஆனால் பெண்ணிற்கு கல்வி தேவையில்லை என்று கூறி அவளை பள்ளிக்கு அனுப்பவில்லை. அவளின் கனவு உடைந்தது. பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை, அரசியல் உரிமை வழங்கப்படாத சூழல் இருந்தது. ஆனால் இன்று அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை மாற்றி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் மறுவினில் ஆணுக்கு இங்கே பெண் இல்லை பிள்ளை கான் என்று கும்மியடி என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப முன்னேறி கொண்டு வருகிறோம் பெண்கள். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பம் கல்வி கற்கும். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு நாடும் முன்னேறும். கடமை செய்யும் பெண்களை தேடி உரிமை வந்தது. உரிமை பெற்ற பெண்களாலே உலகம் உயர்கிறது. சங்ககால ஔவையார், முத்துலட்சுமி அம்மையார், ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், இன்று விண்வெளியில் கல்பனா சாவ்லா, விளையாட்டில் PV சிந்து, தொழில்துறையில் சுதாமூர்த்தி என எல்லா துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள் பெண்கள். தலை குனிவதல்ல, தலை நிமிர்வதே பெண்ணின் உரிமை. வீட்டில் ஒடுங்குவதல்ல, விண்ணில் பறப்பதே பெண்ணின் உரிமை. அநியாயத்திற்குள் அடங்குவதல்ல, நியாயத்திற்காக நிமிர்ந்து நிற்பதே பெண்ணின் உரிமை. ஆகையால் பெண் உரிமை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, நம் சமுதாய முன்னேற்றத்திற்கான அடித்தளம். எனவே நாம் தாய், சகோதரி, ஆசிரியர் என அனைத்து பெண்களையும் மதித்து மரியாதை செலுத்துவோம். பெண் உரிமை காப்போம். நன்றி. நன்றி. பெண்ணுரிமைக்காக போராடிய பலர் இருக்க பாரதியின் போராட்டமோ இதிகாசத்தையே தொட்டது. ஆம், இதோ பெண்ணுரிமையை வலியுறுத்தும் பாஞ்சாலி சபதம் நாடகம் உங்களுக்காக. எம் பள்ளியின் 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவிகள் உங்கள் முன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். முண்டாசு கவிஞரே, முத்தமிழ் வித்தகரே, வண்ணக்கவி பாடு மகாகவியே, எட்டியபுரத்தின் எழுச்சி நாயகரே, எழுச்சியோட்டும் கவிஞரே, நெல்லை சீமையிலே பிறந்தவரே, தமிழ் தாயின் தவ புதல்வனே, தேச விடுதலைக்காக வீர் கொண்டு எழுந்த சிங்கமே, பெண்ணுரிமை மீட்ட பெருந்தகையே, பாரத தாயை பெண்ணாடு நினைத்து பாஞ்சாலி சபதம் முனைத்தவரே, பாஞ்சாலி சபதத்தின் ஒரு பகுதி எம் எபினேசர் பள்ளி மாணவர்கள் வழிகாண்போமா? நம் எபினேசர் பள்ளி மாணவர்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இன்றைக்கு நம் பள்ளியில தமிழ் இலக்கிய மன்ற விழா நடத்துறாங்கடே. அதுல நம் பாரம்பரிய கலையான வில்லுப்பாட்டை நடத்துறாங்கடே. அதனால நம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் இவ்விழாவை கண்சூட்டாம கண்டு களிக்குமாறு விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பார்த்து ரசிங்க, பரவசம் பட்டு போவீங்க. பாரதி சொன்ன பாஞ்சாலி நான் தான். கௌரவர் சபைதனிலே எனக்கு இத்த நீதியை கண்டு வெகுண்டெழுத நான் இட்ட சபதத்தை கேளுங்கள். விம்மி அழுதேன் விதியோ கணவரே, அம்மி மிதித்தே அருந்ததி காட்டியனை வேட்ட சுடர்த்தி முன் வேண்டி மனம் செய்து பாதகர் முன்னின் நாளில் பரிசளித்தல் காண்பீரோ. கௌரவ வேந்தர் சபைதனிலே அரங்கண்டவர் எவரும் இல்லையோ. கேளுகள் பல உடையோர் கேடில்லா நல்லி செய்யோர். வேள்விதாங்கள் மிக புரிந்த வேதியர்கள் மேலோர் இருக்கின்றன. வெஞ்சினமே கொள்கிறோ வேலோர் அணியுடைய வேந்தர் பிணிப்புடியர். இங்கிவர் மேற்குற்றம் இயம்ப வழி இல்லை. மங்கியதோர் பொன்மதியாய் மன்னர் சபைதனிலே பிடித்திழுத்து ஏற்றுகள் சொல்கிறாய். மற்றவர் முன் வாழந்து சீர்கொன்று நிற்கின்றேன். இருப்பினும் பெண்ணுரிமை மீட்பேனா திரௌபதி சொல்வேன். நான் பாஞ்சாலி யாரை உரைத்தேன். பாவி துர்ச்சாதனின் செந்நீர் அந்த துரியோதனின் நாக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினர் பூசி நரனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன். யான் செய்யும் முன்னே முடியேன் என் கூந்தலை முடியவே முடியேன். தர்மத்தின் வாழ்தனை சூழ்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். தந்தனத்தோ என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோ என்று சொல்லியே, மேலிசை பாட, ஆமா இன்னிசை பாட. தந்தனத்தோ என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோ என்று சொல்லியே, மேலிசை பாட, ஆமா இன்னிசை பாட. அதாகப்பட்டது என்னன்னா, வணக்கம்
ஆண்டு விழா நடத்துறாங்க. ஓஹோ அடேங்கப்பா, அருமை அருமை அருமையோ அருமை. தந்தனத்தோம் என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே, மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட இவ்விழாவை சிறப்பா நடத்தும் நம் பள்ளி தாளாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கங்க. பள்ளி மூத்த முதல்வர் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. பள்ளி நிர்வாகியர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. அழகா உட்கார்ந்து அருமையா நம்ம வில்லு பாட்டை கவனிக்கிற மாணவ மாணவியருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கங்க. தமிழுக்கு வணக்கம் போட்டாச்சு, அப்புறம் என்ன, தமிழ் மொழி பெருமை பாடு இப்பள்ளிக்கு வணக்கம் வணக்கம் வணக்கங்க. அட வணக்கமே இவ்வளவு லென்த்தா போகுதே. சரி வாங்க தலைவரே, நம்ம வில்லு பாட்டுக்கு போவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே, மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட. இன்றைக்கு வில்லு பாட்டுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்தோம் அடி தோழி அப்படின்னு பாடினாரு நம்ம பாரதி. ஆமா ஆமா பாடினாரு நம்ம பாரதி. அவரே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தாருன்னு பாடினாரு. ஆமா ஆமா பாடினாரு. நூற்றாண்டின் விடிவெள்ளி பெண்ணை பேரொளி பரவ எத்தனையோ பாடல் எழுதினாலும் அவரோட பாஞ்சாலி சாதம் மாதிரி வருமா? ஆமா ஆமா பாஞ்சாலி சாதம் மாதிரி வருமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே, மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட கௌரவர்களிடம் பாஞ்சாலியின் சபதத்தை பார்த்தோம். ஆமா ஆமா பார்த்தோம். கௌரவ சபைகளிலே திரௌபதி தலைவிரி கோலமாய் தன்னை துகிலிருந்தவரை சாடி சபதமிட்டால் சரித்திரம் படைத்தாள். அதை பார்த்து சபையோர் அனைவரும் மெய்சிலிர்த்து போனாங்க. ஆமா ஆமா மெய்சிலிர்த்து போனாங்க. கேட்கவே ஆர்வமா இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். அட இதிகாசம் தெரியாத இடியாப்பமா இருக்கே. அட பாப்பா, எனக்கு இதிகாசம் எல்லாம் தெரியாது, வேற ஒண்ணு தெரியும். கேக்குறீங்களா? கேக்குறோமே. அண்ணன பாத்தையே அப்பத்தி கேக்கேனா அப்பாத்தியா அப்பத்தி கேக்கு அப்பாத்தி தோ அப்பத்தி கூ 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 அப்பாத்தையே. அட இது தமிழ் இலக்கிய மன்ற விழா. இப்பதான் திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருது. இனிய உளவாக இன்னாத குறள் கண்ணீர் காய்க்க வந்துட்டு. இனிமையான தமிழ் மொழி இருக்கப்போ வேற மொழி நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா வேற மொழி நமக்கு சூதால் சூது கவ்விய பதில் பாடர்கள் வெகுண்டெழுந்ததால வேள்வித்தீயே உருவாச்சு. ஆமா ஆமா வேள்வித்தீயே உருவாச்சு. இப்ப சமீபத்துல ஒரு ரயில்வே விபத்து ஏற்பட்டதே, அதுவா? எவ்வளவு சீரியஸா பேசுறேன், நகைச்சுவை செய்யற நேரமா இது. தந்தனத்தோம் என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே, மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட. ஆமா துரியோதன துச்சாதன செந்நீரை கூந்தல பூசாம குந்தல முடியே அப்படின்னு நம்ம திரௌபதி அம்மா சொன்னாங்க. ஆமா ஆமா நம்ம திரௌபதி அம்மா சொன்னாங்க. யார் அந்த திரௌபதி? பாஞ்சாலி தான் நம்ம திரௌபதி. அதே அவங்க செஞ்சாங்க, பெண்ணுரிமையை மீட்டாங்க. ஆமா ஆமா பெண்ணுரிமையை மீட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பாஞ்சாலிகள் தங்கள் அவர்களை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஆமா ஆமா தவிக்கிறாங்க. பாரத தாய பெண்ணாய் பாவிச்ச பாரதி பிறந்த பூமி இது. ஆமா ஆமா பாரதி பிறந்த பூமி இது. ஆமா இந்த பூமியில பெண்கள் வீரம் தீரம் மிக்கவங்களா இருக்கணும். ஆமா ஆமா பெண்கள் வீர தீரம் மிக்கவங்களா இருக்கணும். அத ஒரு திரைசை பாடல் மூலம் கேட்போமா? சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை நிரகனே
ஓடு 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 நெஞ்சில் வன்மை கொண்டு ஓடு உன்னை பெண் என்று கேலி செய் கூட்டம் போடு நான் உன்னை வணங்கிடு உயர்ந்து நில்லு ஓடு 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 நெஞ்சில் வன்மை கொண்டு ஓடு உன்னை பெண் என்று கேலி செய்ய கூட்டம் போடு நான் உன்னை வணங்கிடு உயர்ந்து நில்லு. அட நெஞ்சில வலிமை கொண்டு வாழ்க்கையில முன்னேறி ஓட சொன்னா என்னம்மா கிரவுண்ட்ல இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருக்க? இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஒரு உணர்ச்சி வந்துருச்சு. நானும் பெண் தானே. தந்தனத்தோம் என்று சொல்லியே, ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சொல்றத கேளு தம்பி. ஒரு பெண் இரவு 12 மணிக்கு என்றைக்கு கழுத்து நிறைய நகை அணிந்து சுதந்திரமா வெளியே போறாளோ அன்றைக்கு நாடு முழுவதும் சுதந்திரம் அடைந்து சொல்லியிருக்காரு. அடியாத்தி, ஒரு பவுனு 75 ரூபாய் விற்கிது. இதுல கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு இரவு 12 மணிக்கு போறது. பகல்லே இங்க பாதுகாப்பு இல்ல, இவங்க வேற. அப்படி சொல்லாதீங்க. ஒரு பெண் என்ற வார்த்தையில் குழந்தை, பெண், அம்மா, ஆசிரியர், அத்தை, சித்தி, பெரியம்மா, பாட்டி, மாமியார், மருமகள், தங்கை, இப்படி எத்தனை பரிணாமம். ஆமா ஆமா எத்தனை பரிணாமம். தன்னடத்தோம் என்று சொல்லியே, ஆமா தன்னடத்தோம் என்று சொல்லியே மெல்லிசை பாட, ஆமா இன்னிசை பாட. வினேசன் பள்ளியில SPL, ASPL, ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வாலண்டியர் எல்லா துறையிலும் பெண்கள் தான் நீங்க சிறந்து விளங்குறாங்க. ஆமா ஆமா பெண்கள் தான் சிறந்து விளங்குறாங்க. அப்படி எங்கெங்கும் காணிடும் மென்மையடா, பெண்மையை போற்றுவோம், பெருமையோடு வாழ்வோம். இம்புட்டு நேரம் எங்க வில்லுபாட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க. நன்றி வணக்கம். தமிழ் புலவர்களும் தமிழும் நாடகத்தை நிகழ்த்த வருகிறார்கள் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள். காட்சி 1. தேவலோகத்தில் தமிழ் புலவர்கள் தமிழோடு இனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். என்ன பாரதி, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் போலும். வள்ளுவரா, வாருங்கள். சின்னா போதரே, வாருங்கள். நலமா? நாளும் நலம் செய்யும் கேண்மை இருக்க நாளும் நன்மையே நலம். அடடா, கேள்விக்கு பதில் கூட குரலாகவே கூற உங்களால் மட்டுமே முடியும். அது இருக்கட்டும். எப்போதும் உங்கள் நண்பன் கனக சுப்ரத்தினம் உடனேயே இருப்பீரே, எங்கே அவரை காணவில்லை? தனிமையில் அமர்ந்து ஏதோ பாடல் எழுதி கொண்டிருக்கிறார். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரை. வெளியில் ஔவையின் குரல் போல கேட்கிறதல்லவா? போல அல்ல வள்ளுவரே, அவையே தான். வாருங்கள் அவை பெருமாட்டியே, தங்கள் வரவால் அகம் மகிழ்ந்தோம். தமிழ் மூதாட்டிக்கு என் வணக்கங்கள். யாரது? ஓ, வான்புகழ் கொண்ட வள்ளுவரா? வணக்கம் ஐயா. அடடா, இந்த தமிழ் சங்கமம் பார்க்க கண்கோடி வேண்டும். இதில் இந்த சிறுவனும் பங்கெடுத்துக் கொள்ளலாமா? ஓ, பாவேந்தர் கூட இங்குதான் இருக்கிறாரா? வணக்கம் பாவேந்தரே. என்ன பெருமை, என்ன பெருமை. தமிழுக்காக தொண்டாற்றி தன்னையே அர்ப்பணித்த நம் போன்றோர் சந்திப்பு மேலும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும். அது இருக்கட்டும் பாரதி, நாம் வாழ்ந்து பல ஆண்டுகள் கடந்து போனதே. நாம் நம் மக்கள் மனதில் இன்னும் நிறைந்திருப்போம் என்று நம்புகிறீர்களா? அதில் என்ன ஐயம் உங்களுக்கு? தமிழராக பிறந்து இனி பிறக்கும் அனைவரின் மனதிலும் நமக்கென்ற இடம் நீக்கமற இருப்பது உறுதி. அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட முடியுமா ஐயா? காலங்கள் மாறி அறிவியலின் விஸ்வரூப வளர்ச்சிக்கு நடுவே நம் நினைவு யாருக்கு இருக்கும்? என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? இன்றும் பூலோகத்தில் நாமும் நம் தமிழும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போதே நிரூபித்து காட்டுகிறேன். வாருங்கள் மூவரும் என்னோடு. காட்சி 2. தமிழை தேடி 4 புலவர்களும் பூமிக்கு வருகின்றனர். அவர்களின் நிலைமை என்னாகிறது என்று பார்ப்போமா? மாணவனே, மாணவனே. யாரு? என்ன சார் வேணும் உங்களுக்கு?
சாரா, அப்படி என்றால் சரி, அதை விடு. நீ பள்ளி செல்லவில்லையா? பள்ளியா? ஓ, ஸ்கூலா? தோ அதான் என் ஸ்கூலு. ஆமா, நீங்க யாரு? என்னை தெரியவில்லையா? தெரியல. நன்றாக உற்றுப்பார். டீ, இது நம்ம யோகா கோச்சுடா, புதுசா வந்துருக்கான்னு சொன்னாங்க. வணக்கம் சார். யோகாவா? அது என்ன கலை? சரி, அதை விடு. என்னை தெரியவில்லையா? சும்மா அதே கேட்காதீங்க சார். ஏதாவது டிராமால இருந்து அப்படியே வந்துட்டீங்களா? வழி தெரியலையா? சார், தலைக்கு என்ன ஆயில் சார் யூஸ் பண்றீங்க? முடி சூப்பரா இருக்கு. ஐயோ, நிறுத்துங்கள். வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்காக ஒரே ஒரு குரல் மட்டும் சொல். குரலா? அவ்வளவுதானே? விஜய் குரலா, அஜித் குரலா, இல்லாட்டி யார் குரலா? நான் குரல் கேட்கவில்லை. குரல், குரல், திருக்குறள் சொல்லப்பா. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். கரெக்டா சொன்னேன். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? இல்லை இல்லை, அது முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் என்றல்லவா நான் எழுதினேன். என் குரலை யார் மாற்றினார்கள்? இது என்ன கொடுமை! ஐயோ பாரதி! கவலைப்படாதீர்கள் வள்ளுவரே. மாணவர்கள் இளம் பருவ பாடல்களே மறந்திருக்கலாம். ஆனால் பிள்ளை பருவ பாடம் பசுமரத்தாணி போல் மனதில் இருக்கும். அவையே நீங்கள் செல்லுங்கள். பாலகனே, பாலகனே, பால் இங்க கிடைக்காது பாட்டி, அந்த கடைக்கு போங்க. பாலா, எனக்கு பாலெல்லாம் வேண்டாமப்பா. பின்ன என்ன வேணும்? சிறு வயதில் படித்த ஆத்திச்சூடி நினைவிருக்கிறதா? ஆத்திச்சூடியா? ஓ, இப்ப பாரு பாருங்க. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். என் தவறு, என் தவறு. உங்களிடம் கேட்டது என் தவறு. பாட்டி, ஏன் கோவப்படுறீங்க? உங்களை போல ஒரு பாட்டி பண்ண ஆத்திச்சூடி தான் இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஓ, நீங்க கூட பக்கம் லைட்டா அந்த பாட்டி மாதிரியே இருக்கீங்க. ஆமாண்டா, நானா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவரை புரிகிறது. சந்தோஷ், சந்தோஷ். தமிழினி மெல்லச் சாகும் என்று சொன்னீரே பாரதி, பாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வையே, அதே பாரதி தான் வாழ்க தமிழ் மொழி, வாழ்க நிரந்தரம், வாழிய வாழியவே என்று பாடினார். கவலை கொள்ள வேண்டாம், சற்று பொறுங்கள். இந்த இருவரை கொண்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை. என்னுடன் வாருங்கள். நாம் கலைமகள் வாழும் பள்ளிகளுக்கு சென்று பார்ப்போம். காட்சி 3. 4 புலவர்களும் வருத்தத்தோடு தமிழை தேடி பள்ளிக்கு செல்கின்றனர். எந்த பள்ளிக்கு தெரியுமா மாணவர்களே? நம் எபினேசர் பள்ளிக்குத்தான் வருகின்றனர். இனி என்ன நடக்கிறது பார்ப்போம். நம் பள்ளி இலக்கிய மன்ற விழாவில் நீ எதுல சேர்ந்திருக்க? நான் கவிதை சொல்ல போறேன். நீ என்ன பண்ண போற? நான் 1330 குறளையும் சொல்ல போறேன். அடடா அடடா, இதோ என் தமிழ், இங்கே வாழ்கிறாள் என் அன்னை. மாணவர்களே, எங்களை யார் என்று தெரிகிறதா? தமிழ் வாழ தன் வாழ்வை தந்த தமிழ் செம்மல்களுக்கு வணக்கம். பாலகனே, என்னை தெரிகிறதா? முத்தமிழும் கற்றறிந்த மூதாட்டியே, அதியன் தந்த நெல்லியுண்டு நற்றமிழ் படிக்கும் ஔவையார். நான் யார் என்று தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறேன் ஐயா. அகில உலகையும் 2 வரிகளில் அடக்கி உலக உயிர்களின் அறியாமை போக்கும் உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த வள்ளுவர் பெருமான் நீங்கள். மாணவனே, என்னை யார் என்று சொல் பார்க்கலாம். கவியால் உலகை புதுப்பித்த கவி தெய்வம் நீங்கள். முத்தான கவிகளை கொத்தாக தந்த முண்டாசு கவிஞர் பாரதி. அது மட்டுமல்ல, தமிழின் தனிப்பெருமையையும் தமிழனின் தனிப்பெருமையையும் தன் எழுத்துக்களால் வெளிவர செய்த பாவேந்தர் பாரதிதாசன். பாரதி தாசன் என்ற கனக சுப்புரத்தினம் அவர்கள் தானே நீங்கள். அருமை அருமை. எங்கிருந்து வந்தாய்? என் பெருமை பறைசாற்ற வந்த மாணவமணியே, யார் நீ? நாங்கள் எபனேசர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள். அப்படியா? தமிழை தரமாக கற்று இருக்கிறீர்கள். வாழ்க வாழ்க. சற்று நேரத்திற்கு முன்பு கண்ட இருவரை நினைத்து தமிழ் எங்கோ போயிற்றே என்று புலம்பிக் கொண்டிருந்தோம். ஔவையே, இருவரை கொண்டு இமயத்தை தகர்க்கவா முடியும்? தமிழும் தமிழ் புலவர்களும் இமயம் போன்றவர்கள். நாட்டிற்கு சிறப்பும் செல்வமும் தமிழே. அன்னையே, உங்களை தெரியாத தமிழ் மாணாக்கர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் புலமை செறிவை பாடங்களாக எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் கற்பித்தும் உங்கள் அடையாளங்களை
பள்ளி மாணவ மாணவிகள் மாறுவேடமிட்டு இது போன்ற இலக்கிய மன்ற விழாக்கள் இந்த பழ விழாக்களில் நடித்தும் உங்களையும் உங்கள் புலமையையும் எங்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதிய செய்து தமிழ் வளர்க்கும் பள்ளியாக இருக்கிறது எம் பள்ளி. அது மட்டுமா, எம் பள்ளி வருடந்தோறும் தமிழ் இலக்கிய மன்ற விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி இலக்கிய நிகழ்வுகள், உங்கள் போன்றோரின் வரலாறுகள் என இயல், இசை, நாடகம் என்று எங்களை தமிழ் மாணவர்களாக வழிநடத்தி வருகிறது. அடடா, இனிமை இனிமை, அகமகிழ்ந்தோம் மாணவர்களே. தமிழ் கற்கும் மாணவர்கள் உள்ளவரை தமிழ் தழைத்தோங்கி வாழும். எம்முயிர் என்று நான் தமிழை, இன்று தமிழாய் நாங்கள் வாழ்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இதவல்லவோ பள்ளிக்கு அழகு. தமிழின் பெருமை கற்பிக்கும் இப்பள்ளி தமிழ்த்தாயின் கலைக்கூடம். ஆம் வள்ளுவரே, மொழி என்ற கடலை கடக்க துணை புரியும் இந்த எபெனேசர் பள்ளியின் முயற்சிகள் போற்றுதலுக்குரியது. இறையுணர்வோடு தமிழ் உணர்வையும் வளர்க்கும் உங்கள் பள்ளியை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஏற்றமிகு பள்ளி அது நம் எபினேசர் பள்ளி, சீர்மிகு கல்வியை சிறப்பாக தந்திடும் ஏற்றமிகு பள்ளி அது நம் எபினேசர் பள்ளி என்று நான் கவி எழுதவே தொடங்கிவிட்டேன் ஆசானே. பள்ளியின் பயன் ஒழுக்கத்தோடு கற்பித்தலே என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் எபெனேசர் பள்ளிக்கு எங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்கள். மேலும் பல நூற்றாண்டுகள் தழைத்தோங்கி தமிழ் பணி செய்ய வாழ்த்துகிறோம். வாழ்க உங்கள் பள்ளி, வளர உங்கள் தமிழ் பணி. கணக்கில்லா வளம் கொண்ட கன்னிமொழி, அளவில்லா புகழ் பெற்ற அன்னை மொழி, திகட்டாத சுவை தரும் தெய்வ மொழி, தேனினும் இனிய நம் தமிழ் மொழி. மொழி இருக்கும் காலம் வரை உங்கள் புலமைகளும் தடை தோங்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்த மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக சங்ககாலம் தொட்டு இந்த காலம் வரை பெண்ணின் சிறப்பும் பெண்ணின் பெருமையும் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து எம்ப எம் 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகள் உங்கள் முன். சங்ககாலம் முதல் கடமையாற்றிய பெண்கள் எல்லாம் இக்காலம் வரை உயர்வு பெற்றனர். அவர்களில் ஒருவர் நம்மிடையே இன்று பெரும்பாற் புலவர், அறிவில் சிறந்தவர் ஔவையார். 4 கோடி பாடலை ஓரிரவில் 4 வரிகளில் வடித்து கொடுத்த பெருமையே பெருந்தகையே வருக, உம்மால் எமக்கு பெருமை வருக. எம் தமிழ் பால் இன்பம் பெறுவோருக்கு வணக்கங்கள். ஏடு எடுத்து பார்த்தால் ஏராளம் ஏராளம், வீரமங்கையர் பட்டியல் தாராளம். இதோ சில எடுத்துக்காட்டுங்கள், கேளுங்கள் பாருங்கள். சங்ககால புறநானூற்று தாயை பார்த்ததுண்டா? சங்ககால புறநானூற்று தாயை நேரில் பார்த்ததுண்டா? காட்டுப்புலியை தம் கையில் உள்ள முரத்தாலே விரட்டியவர் எம் பெண்கள். காட்டுப்புலியை தம் கையில் உள்ள முரத்தாலே விரட்டியவர் எம் பெண்கள். தன்னலம் மறந்த வீரர்களை ஈன்றவர் மட்டுமா பெண்கள்? தன்னலம் மறந்த வீரர்களை ஈன்றவர் மட்டுமா பெண்கள்? மனமுடித்த வீரருக்கு தோள் கொடுத்து தியாகியானவர் பெண்கள். குழந்தைகளை சீராட்டி வளர்ப்பது மட்டுமா பெண்கள்? போராட்ட பூமியிலும் குழந்தையுடன் குவித்தனரே பெண்கள். எதிரி என்றால் போர்க்களத்தில் கொன்று குவித்தனரே பெண்கள். அடுக்கலையில் சமைப்பதும் பெண்களே, ஆடும் காலத்திலும் வியூகம் அமைத்ததும் பெண்களே. நுண்கலைகள் கற்ற தேர்ந்த வல்லவர் மட்டுமா பெண்கள்? வாழ்வேல் பயிற்சி பெற்ற வல்லுநராக வலம் வரும் பெண்கள். கருணைக்கும் கனிவுக்கும் இலக்கணம் மட்டுமா பெண்கள்? துணிமணிகளை நேர்த்தியாய் உடுத்ததோடு துணிவுடன் வீர முடிவுகளை எடுத்தனரே பெண்கள். வீட்டு நலம் காப்பது மட்டுமா பெண்கள்? நாட்டிற்குழைத்திட மனிதநேயத்தோடு உறுதி ஏற்றதும் பெண்கள். நாட்டிற்குழைத்திட மனிதநேயத்தோடு உறுதி ஏற்றதும் பெண்கள். எளிய குடிலில் தோன்றினாய், ஏறு போல் நடை கொண்டாய், நாட்டு நலனை கருத்தில் கொண்டு பாரத தேசத்தின் முதற் குடிமகள் ஆனவரே, மூத்த குடிமகளே, இந்திய ஜனாதிபதியே. கையிலே ஒரு கம்பு, மனதிலே புது தெம்பு. ஆம், கையிலே ஒரு கம்பு, மனதிலே புது தெம்பு. எழுத்து வந்தால் இது வம்பு, என்னை பார் நானோ ஓர் அம்பு. வீழ்வேன் என்று நினைத்தாயோ, உன்னை வீழ்த்தியே காட்டுவேன். இது வெறும் கலை அல்ல, தற்காப்பு
பெண்ணே பெண்ணே நீயே தமிழ், தமிழே பெண்மை. பெண்ணின் சிறப்பை எடுத்துரைத்த மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றி. கண்களுக்கு விருந்து, அது கருத்துக்கும் மருந்து. உள்ளத்திற்கு மகிழ்ச்சி எது, உடலுக்கு புத்துணர்ச்சியும் அதுவே. ஆடலுடன் பாடியே அரங்கத்தை அக்னி குஞ்சுகளாய் பந்தய புறாக்களாய் அரங்கம் வருகின்றனர் எம் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி இல்லை, நீ அடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி துணிந்து செல்லு. எல் எல் பெண்ணே எழு, உன் கனவை நோக்கி நட. பயம் என்பதை மீறித்து உன் பார்வை கட்டு. எல் எல் பெண்ணே எழு, உன் கனவை நோக்கி நட. பயம் என்பதை மீறித்து உன் வாழ்வை கட்டு. பெண்மை ஒரு பூங்கா, அரவின் மலர் தன் நம்பிக்கைதான். அவள் சக்தி ஒளி மிகுந்தவள். ஆடு பாடு உலகை மாற்று. நீதான் வெற்றியின் சின்னம். கண்ணீர் துள்ளிகள் வலையின் சாட்சி, ஆனால் அவள் நெஞ்சம் வீரத்தின் காட்சி. காலம் தாண்டி கனவை நோக்கி உலகை ஆளும். அவள் பாதை தொடரும். எழு எழு வெண்ணே எழு, உன் கனவை நோக்கி நடல். பயம் என்பதை வீதித்து உன் வாழ்வை கட்டு. எழு எழு வெண்ணே எழு, உன் கனவை நோக்கி நடல். பயம் என்பதை வீதித்து உன் வாழ்வை கட்டு. பெண்மை ஒரு பூங்கா, அழகின் மலர் தன் நம்பிக்கைதான். அவள் சகதி உலகி கொண்டவள். ஆடு பாடு உலகை மாற்று. பெண்ணே நீதான் வெற்றியும் சின்னம். பாரதி கண்டார் புதுமை பெண்ணை, அவர் கண்ட புதுமை பெண்ணுடன் அவரே வருகிறார் நம்மை காண. எம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு அணி சேர்க்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் மாணவ செல்வங்களுக்கும் எம் இனிய வணக்கம். நான் புதுமை பெண், நான் பாரதி. எத்தனை யுகங்கள் காத்திருந்தோம், ஏக்கத்தில் தானே பூத்திருந்தோம். எத்தனை யுகங்கள் காத்திருந்தோம், ஏக்கத்தில் தானே பூத்திருந்தோம். வெட்கத்தின் சாயத்தை பூசி நின்றோம், வேட்கை பொருளென கூசி நின்றோம். வெட்கத்தின் சாயத்தை பூசி நின்றோம், வேட்கை பொருளென கூசி நின்றோம். இன்றோ அனைத்திலும் உரிமை உரிமை உரிமை. ஏட்டையும் பெண்கள் தீண்டி விட்டோம், எட்டும் அறிவினில் விண்ணையும் வென்றோம்.
ஏட்டையும் பெண்கள் தீண்டி விட்டோம், எட்டும் அறிவினில் விண்ணையும் வென்றோம். 8 திசைகளும் சுழன்று சென்றோம், குட்டிய ஆண்களின் தலைகுனிய செய்தோம். 8 திசைகளும் சுழன்று சென்றோம், குட்டிய ஆண்களின் தலைகுனிய செய்தோம். ஒட்டுண்ணி வாழ்வை உதறிவிட்டோம், அடிமையின் கூட்டை உடைத்து விட்டோம். ஒட்டுண்ணி வாழ்வை உதறிவிட்டோம், அடிமையின் கூட்டை உடைத்து விட்டோம். வாட்டிய பேய்களை விரட்ட வந்தோம், சட்டங்கள் பட்டங்கள் படைக்க வந்தோம். வாட்டிய பேய்களை விரட்ட வந்தோம், சட்டங்கள் பட்டங்கள் படைக்க வந்தோம். சாதனை பூக்களாய் மலர்ந்து நின்றோம், ஆணுக்கு இணையாய் ஆளவும் வந்தோம். சாதனை பூக்களாய் மலர்ந்து நின்றோம், ஆணுக்கு இணையாய் ஆளவும் வந்தோம். வீட்டோடு நாட்டையும் பண்படுத்தி வந்தோம், மண்ணின் மாசக்தியாய் உயர்ந்து நின்றோம். வீட்டோடு நாட்டையும் பண்படுத்தி வந்தோம், மண்ணின் மாசக்தியாய் உயர்ந்து நின்றோம். விட்டத்தையும் வெறித்த வெற்று விழிகளிலே அறிவொளிதானே ஏற்றச் சொன்னேன், அறிவொளிதானே ஏற்றச் சொன்னேன். ஆடையை குறைக்க நானா சொன்னேன், ஆடையை குறைக்க நானா சொன்னேன். சட்டங்கள் ஏற்றி சாத்திரங்கள் திருத்தி சமூகத்தின் சாளரத்தை விரிக்க சொன்னேன், சமூகத்தின் சாளரத்தை விரிக்க சொன்னேன். செருக்கினை பெருக்கிட நானா சொன்னேன், செருக்கினை பெருக்கிட நானா சொன்னேன். எண்ணங்கள் யாவிலும் நல் வண்ணங்கள் தீட்டி நான் நிலத்தில் நடைபழகச் சொன்னேன், நான் நிலத்தில் நடைபழகச் சொன்னேன். நன் நடத்தைகளை துறக்க நானா சொன்னேன், நன் நடத்தைகளை துறக்க நானா சொன்னேன். கற்ற கலைகளால் பெற்ற பேரறிவால் பாரினை தானே பண்படுத்த சொன்னேன், பாரினை தானே பண்படுத்த சொன்னேன். பால் மாயில் விழ நானா சொன்னேன், பால் மாயில் விழ நானா சொன்னேன். பெண்ணுரிமை போற்றிய பாரதியே, புதுமை பெண் எம்மை மன்னியுங்கள். பெண்ணுரிமை போற்றிய பாரதியே, புதுமை பெண் எம்மை மன்னியுங்கள். உச்சமாய் உயர்ந்ததால் உள்ளத்தில் வீம்பு கொண்டோம், உச்சமாய் உயர்ந்ததால் உள்ளத்தில் வீம்பு கொண்டோம். ஒப்பனையில் மெருகேற்றி கற்பனையில் சிறகடித்து, ஒப்பனையில் மெருகேற்றி கற்பனையில் சிறகடித்து, காணலாய் காலத்தை மாற்றிடும் காட்சியை மாற்றிடுவோம், காணலாய் காலத்தை மாற்றிடும் காட்சியை மாற்றிடுவோம். நன்று பெண்ணே நலம் பெறுக, நன்று பெண்ணே நலம் பெறுக. கற்றது கடுகளவெனும் கருத்துணர்வோம், கண்ணிய நெறிகளின் தடமறிவோம். கற்றது கடுகளவெனும் கருத்துணர்வோம், கண்ணிய நெறிகளின் தடமறிவோம். புதுமையும் புரட்சியும் ஆக்க சக்திக்கே என்ற அடிப்படை உண்மையை போற்றி நடப்போம். புதுமையும் புரட்சியும் ஆக்க சக்திக்கே என்ற அடிப்படை உண்மையை போற்றி நடப்போம். முண்டாசு கவியே, உந்தன் கனவுகளை மூச்சாக்கி நித்தம் நித்தம் தொடர்ந்திடுவோம். முண்டாசு கவியே, உந்தன் கனவுகளை மூச்சாக்கி நித்தம் நித்தம் தொடர்ந்திடுவோம். வாழ்க பெண்ணே, உரிமை மேல் உரிமை பெற்று அவனியில் வெற்றி கொடி மேன்மேலும் நாட்டுக. வாழ்க பெண்ணே, உரிமை மேல் உரிமை பெற்று அவனியில் வெற்றி கொடி நாட்டுக. நன்றி. நன்றி. நன்றி முண்டாசு கவியே, நன்றி நவீன பெண்ணே. பெண்ணுரிமை பற்றிய நடன நாடகத்தை நிகழ்த்த எம் 9ஆம் வகுப்பு மாணவிகளை அன்புடன் அழைக்கிறேன். தன் நகலாக என்னை மாற்றியவள், என் நிழலாய் என்னுள் தொடர்ந்தவள், தோல்விகளை தகர்த்தெறியும் தைரியம் கொடுத்தவள், வெற்றியின் நிகழ்ச்சியை என்னுள் விதைத்தவள், நட்பின் அறிமுகத்தை எனக்கு கொடுத்தவள், தந்தையின் அறிவை பரிசாக தந்தவள், தன்னுயிரை கொடுத்து என் உயிர் வளர்த்தவள், இவ்வுலகம் காண எனக்கு ஒரு வாய்ப்பளித்தவள் என் அம்மா. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, இறையை பிழிந்து
என்னம்மா நீ சின்ன சின்ன பிள்ளையா, நீ எப்ப பாரு விளையாண்டுட்டே இருக்க. ஒரு நாளாவது புக் எடுத்து வச்சு படிக்கிறியா? ஷோ சரிம்மா. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க. எப்பயாவது அம்மா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றியா? அம்மா போமா, சும்மா எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. என்னம்மா இந்த பக்கம்? இல்ல, அம்மா எங்க இருக்காங்க? வீடு பூட்டி இருக்கு. உங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. மா ஏம்மா இப்படி பண்ணிட்ட? எங்கம்மா போன? பொம்பளை பிள்ளை தானே பெத்திருக்கன்னு ஊரே சொல்லுச்சுமா. ஆனா அதெல்லாம் பொருள்படுத்தாம என்ன படிக்க வச்சு வெளிநாடு அனுப்புன. நான் படிச்ச ஒரு கம்பெனியில சிஓ அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தானம்மா. ஆனா இப்போத பார்க்க நீ இல்லையம்மா. அம்மா எங்கம்மா போன? ப்ளீஸ்மா என்கிட்ட திரும்பி வந்துடுமா. அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. ப்ளீஸ்மா திரும்பி வந்துடுமா என்கிட்ட. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இது தீட்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் புரிகிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிடும் பொழுது. நம்ம சின்ன வயசுல இருந்து சாமி கிட்ட நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அம்மா அப்பாவை காப்பாற்றணும்னு வேண்டுவோம். அதுதான் நம்ம கனவு.
ஆனால் அந்த கனவு கனவாகவே போனால் என்னோட கனவு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகிறதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை பார்க்க என் அம்மா இல்லை. என் அம்மா போயிட்டாங்க. என் அம்மா போயிட்டாங்க. தன் நகலாக என்னை மாற்றியவள், என் நிழலாய் என்னுள் தொடர்ந்தவள், தோல்விகளை தகர்த்தெறியும் தைரியம் கொடுத்தவள், வெற்றியின் நிகழ்ச்சியை என்னுள் விதைத்தவள், நட்பின் அறிமுகத்தை எனக்கு கொடுத்தவள், தந்தையின் அறிவை பரிசாக தந்தவள், தன் உயிரை கொடுத்து என் உயிர் வளர்த்தவள், இவ்வுலகம் காண எனக்கு ஒரு வாய்ப்பளித்தவள் என் அம்மா. அருமைய என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும். தமிழ் இலக்கிய மன்ற விழாவில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் எபனேசர் மார்க்கஸ் பள்ளி தமிழ் துறை சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, திருச்சினை தலைமை கொண்டு அகரம் கல்வி அறக்கட்டளை சார்பாக வருடந்தோறும் மாநில அளவில் கலை இலக்கியம் மற்றும் சுதந்திர தின போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கலை இலக்கிய போட்டிகளில் நம் பள்ளியும் 3 ஆண்டுகளாய் கலந்து கொண்டு வருகிறது. சென்ற ஆண்டு அகரம் கல்வி அறக்கட்டளை நடத்திய இலக்கிய போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் நம் பள்ளியின் சார்பாக சுமார் 575 மாணவர்கள் பங்கேற்று வெள்ளி நாணயம், கேடயம் என பல பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றதுடன் மாநில அளவில் நம் பள்ளியில் சிறந்த பள்ளிக்கான பரிசையும் வென்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதுபோல இந்த ஆண்டும் 25-26 கல்வியாண்டில் அகரம் கல்வி அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட தமிழ் இலக்கிய போட்டியில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 350 பள்ளிகள் கலந்து கொண்டன. நம் பள்ளியிலிருந்து கூட சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 950 மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு ஓவியம், கையெழுத்து, கட்டுரை, கவிதை என அனைத்திலும் மிக சிறப்பான முறையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நம் பள்ளிக்கும் தமிழ் துறைக்கும் பெருமை சேர்த்தனர் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். அகரம் கல்வி அறக்கட்டளையின் 13ஆம் ஆண்டின் கொண்டாட்டத்தின் முன்னிட்டு இந்த ஆண்டு சிறப்பாக பரிசாக தங்க நாணயம், வெள்ளி நாணயம், கோப்பை, கேடயம், பதக்கம், சான்றிதழ் என அதிகமான பரிசுகளை அறிவித்தனர். இந்த ஆண்டும் நம் பள்ளி மாணவர்கள் பரிசினை வென்று சாதனை படைத்தனர். 6 வெள்ளி நாணயம், 7 கோப்பைகள் மற்றும் கேடயம், சிறப்பு பரிசுகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் பெற்று சிறந்த பள்ளி என்ற பெயரும் பெற்றுள்ளது நம் பள்ளி என்பதை
தமிழ்துறை சார்பாக இதை சொல்வதற்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கலை இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்க நாம் சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் புத்தகம் உருவாக்க பணியாற்றி கொண்டிருக்கும் அன்னார் செந்தில்குமாரன் அவர்களை பரிசுகளை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். இவருடன் பள்ளியின் மதிப்புமிக்க நிர்வாகி திருமதி டயனா பீட்டர் அவர்களையும் முதல்வர் திருமதி கர்ணாப் அவர்களையும் அழைக்கிறேன். ஆலிவர் யானிஸ் 4ஆம் வகுப்பு, அஃப்ரீனா 9ஆம் வகுப்பு, நரேந்திரன் 10ஆம் வகுப்பு, கிருத்திகா 11ஆம் வகுப்பு, சோஃபியா 12ஆம் வகுப்பு. வெள்ளி நாணயம் பெற்ற அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக கோப்பைகள் வென்றவர்கள் ரேச்சல் பிலிப் 9ஆம் வகுப்பு, மணிகண்டன் 9ஆம் வகுப்பு, நக்ஷத்ரா 10ஆம் வகுப்பு, வைஷ்ணவி 11ஆம் வகுப்பு, ஜென்சி பிரிசில்லா 11ஆம் வகுப்பு, கற்பகவள்ளி 12ஆம் வகுப்பு, சுப்ரீதா 12ஆம் வகுப்பு. சிறப்பு பரிசுகள் பெற்ற மாணவர்கள் மொத்தம் 28 பேர். நிலையாளனி மழலையர் பள்ளி, மதகேசப்பாண்டி மழலையர், ஆலிஸ் ஷரா 1ஆம் வகுப்பு, வெரோனிகா 1ஆம் வகுப்பு, லோகித் சரண் 1ஆம் வகுப்பு, லோகித் சரண் 1ஆம் வகுப்பு, அனிருத் 1ஆம் வகுப்பு, அடோனா 2ஆம் வகுப்பு, மெல்வின் ஜோஸ்வா 2ஆம் வகுப்பு, ருத்திகா 3ஆம் வகுப்பு, தர்சிகா 3ஆம் வகுப்பு, பிரணீதா 3ஆம் வகுப்பு, ஜெப்ரி 3ஆம் வகுப்பு, பாலமித்ரா 4ஆம் வகுப்பு. எமி அல்லால் ஜாய் 4ஆம் வகுப்பு. ஐந்தாம் வகுப்பு இளவேனில் ஆராதனா வர்ணேஷ், செய்து பாஸ்கரா நிறைநிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் 23/8/2025 அன்று
வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு பரிசு தமிழ் பேச்சு போட்டி நடைபெற்றது. அதில் சுமார் 116 பேர் பங்கேற்ற தமிழ் பேச்சு போட்டியில் நிறைவு சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் பள்ளி 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவி யோகிதா பாராட்டு சான்றிதழ் மற்றும் கோப்பையும் பெற்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பரிசினை நாம் சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளி முதல்வர் அவர்கள் வழங்க எம் பள்ளி மாணவி பெற்றுக்கொள்ளும் அழகிய தருணம் இது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று என் தாய் தமிழை வணங்கி எபினேசர் பள்ளியினுடைய தமிழ் இலக்கிய மன்ற விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுவதற்கும் பல்வேறு போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்துவதற்கும் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய இந்த பள்ளியினுடைய தாளாளருக்கும் முதல்வருக்கும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்துணை நெஞ்சங்களுக்கும் உங்கள் முன்னிலையிலே என்னுடைய அருமை நண்பர் தியாகு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, வெயிலின் கொடுமை எனக்கு தெரியும். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். ஆதலால் உங்களை சோதிக்க நான் விரும்பவில்லை. என்னை அழைத்து பரிசளித்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னை எதை வாழ்த்துவது என்று நான் தியங்கி நிற்கிறேன். மாணவர்களின் அற்புதமான அந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி சொல்வதா, அல்லது வரவேற்பு நல்குகிற பொழுது பேண்டு முழக்கத்தோடு அந்த மாணவர்கள் நல்கிய வணக்கத்தை சொல்வதா, அல்லது இறை வழிபாட்டு பாடல்களை பாடிய அந்த மாணவர்களை சொல்வதா, அல்லது பள்ளியின் முதல்வரையும் தாளாளரையும் பற்றி பெரிதாக பேசுவதா, எதை பேசுவது? அத்துணையும் சிறப்பு. நான் அறிந்த வரையில், நான் பார்த்த நிகழ்ச்சிகளில், பள்ளி அளவில் ஒரு தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு இத்துணை நேரம் செலவிடுகிற ஒரு பள்ளியை நான் இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். என் அருமை மாணவ செல்வங்களே, மாணவர்களாகிய உங்களின் அத்துணை திறனையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக இந்த இலக்கிய மன்றம் இந்த பள்ளியிலேயே ஆண்டுதோறும் நடைபெறுவதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நானும் ஒரு தமிழாசிரியனாக பள்ளியிலே பணிபுரிந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியவன் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கான உழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், மாணவரின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்புலமாக பக்கபுலமாக இருந்து இந்த ஆசிரிய பெருமக்கள் உழைக்கிற அந்த உழைப்பு எனக்கு தெரியும். நேரம் கருதி ஒரு சில வற்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வில்லுப்பாட்டு அருமையாக இருந்தது. தாயையும் மகளையும் பற்றிய ஒரு அற்புதமான நாடகம் இறுதியாக நடைபெற்றதே, அது ஒரு அற்புதமான படைப்பு. ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களும் சொர்க்கத்தில் இருப்பதைப் போல பேசிக்கொள்வதைப் போல மண்ணுலகத்திற்கு வந்து இந்த எபினேசர் பள்ளியில் தமிழ் வாழ்கிறது என்பதை பற்றி விவரித்தார்களே, அதை பற்றி எப்படி பெருமையாக சொல்வது? எவ்வளவு பெருமையாக சொன்னாலும் தகும். அற்புதமான படைப்பு. தனித்தனி மாணவர்களாக வந்து உரை நிகழ்த்தினார்களே, அது அற்புதம். குரலின் குரலாக ஒலித்தது, ஔவையின் தமிழாக ஒலித்தது. என்ன ஒரு படைப்பு! பாஞ்சாலி சபதம், அது இங்கே கண்முன்னே நிகழ்த்தி காட்டினார்கள். இவற்றையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் இன்னும் இருக்கிறது, மெல்ல தமிழினி சாகும் என்று அந்த பேதை உரைத்தான் என்று பாரதி சொன்னானே, அதை போல் இந்த
தமிழ் இன்னும் சாகவில்லை, இங்கே இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது எபினேசர் பள்ளியில் என்று நான் அந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அன்பு உள்ளங்களை, மாணவ உள்ளங்களை, அதற்காக தயாரித்த ஆசிரிய மனங்களை மனதார பாராட்டுகிறேன். ஆதியில் தோன்றிய மொழி, சிறந்து பிறந்த மொழியாகிய அன்னை தமிழை வணங்கி எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். இலக்கியம் என்ற நிகழ்ச்சிகள் இனிதாய் நடைபெற சாதகமான சூழலை நல்கிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியை காணிக்கை ஆக்குகின்றேன். சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி, பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்த சிறப்பு விருந்தினர் உயர்திரு ஆ. செந்தில்குமரன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமுவந்த நன்றிகள் ஐயா. எபினேசர் பள்ளியின் குடும்பத்தின் தந்தையாகிய அன்பான பள்ளி தாளாளர் உயர்திரு ஜே. தியாகராஜன் மார்க்கஸ் அவர்களுக்கும், எங்களின் தாயாகிய வீரமங்கை முதன்மை முதல்வர் திருமதி விஜயா தியாகராஜன் அவர்களுக்கும், அவர்களின் புதல்வி புன்னகை வடிவான நிர்வாகி திருமதி டயானா பீட்டர் அவர்களுக்கும் பணிவான நன்றிகள். எங்களை இனிமையாக அரவணைத்து செல்லும் முதல்வர் திருமதி கெர்னாஃப் அவர்களுக்கும், துணை நின்று தோள் கொடுக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் பாசமான சக ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றிகள். தங்களது கலைத்திறமைகளை எல்லோரையும் மகிழ்வித்த உற்சாகமான மாணவர்களுக்கும், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பலவித திறமைகள் கொண்ட பசுமை மாறா எங்களின் உயிரோட்டமாகிய அனைத்து மாணவர்களுக்கும் மகிழ்வுடன் நன்றிகள். உற்ற உறுதுணையாய் உதவிகள் பல செய்த அன்பு தம்பி ராபர்ட் உடற்கல்வி ஆசிரியருக்கும், மற்ற உதவிகள் புரிந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், மேலும் இலக்கிய மன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற ஒவ்வொரு நிலையிலும் உதவி செய்த அனைவருக்கும் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் தமிழை மேம்படுத்த இத்தனை நிகழ்ச்சிகளை கொடுத்து அனைத்து தமிழ்துறை அன்பு நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.